அன்னியாசே ஆர்மீஸ். இன்னைக்கு நாம ஜிமின் டூ ஷார்ட்டானா வென் யுவர் ஹஸ்பண்ட் ஸ்லாப்ஸ் யூ வென் யூ வாஸ் ப்ரெக்னென்ட் அதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் அதுக்கு கொடுத்த சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்குமே நான் நிஜமாகவே ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்கலன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்திருக்காது. ஸோ ஓகே, இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக இந்த டூ ஷார்ட்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போம், நீங்கள் ஜிமின் வந்துட்டு உங்களை சந்தேகப்பட்டிருப்பாரு, உங்களுக்கு அவார்ட் கூட ஆயிருக்கும். ஜிமின் அதை பற்றி கூட கேர் பண்ணாமல் உங்களை அங்கேருந்து தரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு வந்திருப்பாரு. நீங்கள் அதுக்கப்புறம் ஜிமின் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உன்னை லவ் பண்ணது தப்பா அப்படின்ட்டுலாம் நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் ஜிமின் உங்கள் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கார். உங்களையும் எங்கேயும் சேர்த்து வச்சு பேசுகிறதே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுதான் உங்கள் மனசை குத்தி கிழிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட தானே முடிச்சிருப்போம். இப்போ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜிமின் தான் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சா அவர் தான் உங்கள் மேலே படுத்துட்டு இருந்திருப்பார்ல. ஸோ அவர் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு பார்க்குற ஃபேஸ் உங்களதாக தான் இருக்குது. அவர் உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. உங்கள் ஃபேஸ் எப்போல்லாம் பார்க்குறாரோ அப்போல்லாம் அவர் மைண்டில் எல்லாமே ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அந்த ப்ரெக்னென்சி கிட்ட காமிச்சது, அன்றைக்கி டேயாங் ரூம்லேருந்து வெளில வந்தது, அப்புறம் நீங்கள் ஹக் பண்ணிட்டு இருந்தது டேயாங்க அப்படின்ட்டு எல்லாமே அவருக்கு ஃப்ளாஷ் ஆகுது. அவருக்கு செம்ம கோவமாயிட்டு உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு அவர் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணுறாரு. நீங்கள் என்ன தூங்கிட்டுருக்கீங்களா? அவருக்கு உங்களை பார்க்க செம்ம கோவமாயிட்டுருக்கு. ஸோ அவர் உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறாரு வாஷ்ரூம்குள்ளே. அங்கே போயிட்டு உங்களை அந்த பாத் டப் இருக்குள்ளே அதுக்குள்ளே படுக்க வைக்கிறாரு. நீங்கள் அப்போ கூட எந்திரிக்காமல் தூங்கிட்டுருக்கீங்க, செம்ம டயர்டாக இருக்கனால. ஜிமின் அப்படியே அங்கே இருக்க வாட்டரை ஆன் பண்ணி விட்றாரு. உங்கள் மேலே தண்ணியெல்லாம் விழுவுது. நீங்கள் ஆனால் எந்திரிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. ஜிமின் நீங்கள் எந்திரிப்பீங்கன்னு பார்க்குறாரு. பட் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. ஜிமினுக்கு இப்போ பயமாயிடுது. அப்படியே அந்த வாட்டரெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உங்களை அங்கேருந்து எழுப்புறாரு. வயன் இவ்வயன் அப்படின்ட்டு உங்கள் கணத்தெல்லாம் பேக் பண்ணுறாரு. பட் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. அவருக்கு இப்போ தான் பயமாகுது. அவர் அப்படியே உங்களை வெளில கூப்பிட்டு வந்து உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணி அங்கே படுக்க வைக்கிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். ஜிமின் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக ஒரு கார் வருது. அதுலேருந்து ஒரு டாக்டர் தான் இறங்கி வராங்க. ஜிமின் பதறிட்டே டாக்டர் அவளுக்கு அப்படின்ட்டு ஒரு பதறிட்டே இருக்காரு. அப்போ டாக்டர், இருங்க ஜிமின், நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்களும் மேலே ஏறி வராங்க உங்கள் ரூமுக்குள்ளே. ஜிமின் வெளியில் பதட்டமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டாக்டரும் வந்துட்டு உள்ளே அவங்களுக்கு எல்லாம் செக்கப் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஜிமினை கூப்பிட்றாங்க. ஜிமினும் உள்ளே வராரு. அப்போ நீங்கள் முழிச்சிட்டிங்க. ஜிமினுக்கு அதை பார்த்த பிறகு தான் நிம்மதியாக இருக்குது. அப்போ டாக்டர் ஜிமினுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க? உங்கள் ஒய்ஃப் தானே, அவங்க நேற்று ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. எப்படி இருக்காங்க பாருங்கள், சாப்பிடாம ஒரு மாதிரி நெளிஞ்சு போயிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவங்களுக்கு இப்போ தான் அபார்ட் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? சாப்பிட வைக்கிறதுக்காக அவங்களுக்கு என்னமோ ஜிமின் அப்படின்ட்டு அவங்க திட்டுறாங்க ஜிமினை. ஜிமின் சாரி மேம் அப்படின்ட்டு அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை ஃபேஸ் பண்ணாமல் நீங்கள் திரும்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் டாக்டரு போகிறாங்க. அப்போ நீங்கள் தேங்க்யூ டாக்டர் அப்படின்றீங்க. அவங்க சரிம்மா அப்படின்ட்டு அவங்களும் உங்களை பாவமாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஜிமின் அவங்கள வாசல் வரையும் போய் வழி அனுப்பி வச்சுக்கிறாரு. இங்கிட்ட நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி மட்டும்தான் ஒழுகிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா நீங்கள் எதுக்கு தெரியுமா டாக்டர்கிட்ட தேங்க்யூ சொல்லியிருப்பீங்க? ஏன்னா டாக்டர் உங்களை பார்க்குறதுக்காண்டி உள்ளே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை செக்கப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்பயே எந்திரிச்சிடுறீங்க. அவங்க உங்களை தான் ஃபஸ்ட்டு திட்டிருப்பாங்க. ஏம்மா இப்படி பண்ணுற? நீ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தானே, ஏன் ஒரு வேளை சாப்பிட்டா என்ன ஆகிட போகுது? இந்த டைம்லலாம் நீ நல்லா சாப்பிட்ணும், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவங்க திட்டுவாங்க. நீங்கள் டாக்டர் அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க இதுக்கெல்லாம் அவன் புருஷன் தானே காரணம், ஜிமினுக்கு நான் நல்லா திட்டி விட்றேன் அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. அப்போ நீங்கள் டாக்டர் ஒரு நிமிஷம். அப்போ அவங்க திரும்பி பார்க்குறாங்க. இங்கே வாங்களேன் அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள கூப்பிட்றீங்க. அவங்க வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறாங்க. நீங்கள் டாக்டர், நீங்கள் நான் ப்ரெக்னெண்ட்டாக இன்னும் இருக்கிறத சொல்லாதீங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாம், எனக்கு அபார்ட் ஆகிடுச்சின்னு அவர் நினச்சிட்ருக்காரு. ப்ளீஸ், நான் ப்ரெக்னெண்ட்டாக இன்னும் இருக்கேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏம்மா அப்படி சொல்கிற? உன்னோட ஹஸ்பண்ட் தானே, சொன்னால் என்ன ஆக போகுது? இல்லை டாக்டர் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவங்க கேட்டுட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி பாவமாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. இருமா அவனுக்கு இருக்குது அப்படின்ட்டு திட்ட போகிறாங்க. அப்போ நீங்கள் டாக்டர் வேணாம்,
அவர் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டார். நீங்கள் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லைம்மா, இப்படியே விட்டால் எப்படி? இல்லை இல்லை, நான் சொல்லாதீங்க ப்ளீஸ், உங்கள் காலில் வேணால் விழுகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிக்க போகிறீங்க. அவங்க சரிம்மா அப்படின்ட்டு உங்களை மறுபடியும் படுக்க வைக்கிறாங்க. இது எத்தனை நாளைக்கு சொல்லாமல் இருக்க போகிற? எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரியதானே போகுது. அது அப்போ தெரிஞ்சுட்டு போட்டோம், பட் இப்போதைக்கு அவருக்கு சொல்ல வேணாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க. அவங்களும் சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஜிமினை கூப்பிட்டு அவங்க அட்வைஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 15 தான் அழுதுட்ருக்கீங்க. இப்போது உங்களோட ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க, வேறு யார்? ஜிமின் தான். அவர் ஒரு பிளேட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு அப்படியே திரும்பிடுறீங்க. உங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கு. ஜிமின் வந்து உங்கள் முன்னாடி உட்கார்றாரு. நீங்கள் ஆப்போசிட் சைடு திரும்புறீங்க. ஜிமின், ஏய் இந்தா சாப்பிடு அப்படின்ட்டு அவர் கொடுக்குறாரு. நீங்கள் இல்லை, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, சாப்பிடுன்னு அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் அதட்டுற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஆனால் அவர் விடுற மாதிரி இல்லை. டாக்டர் சொல்லிட்டு போனது உனக்கு கேட்டுச்சு தானே, மரியாதையாக சாப்பிட்ரு, இல்லைனா மறுபடியும் என் கோவத்துக்கு நான்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு செம்ம டென்ஷனில் இருக்கேன், நீ இன்னும் என்னை கோவப்படுத்தாத அப்படின்ட்டு அவர் மிரட்டுறாரு. நீங்கள் சரின்ட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஜிமின் உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. நீங்கள் நானே சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டுப்ப, அதுதான் தெரியுதே அப்படின்ட்டு அவர் ஊட்டி விடுறாரு. நீங்கள் வாங்க மாட்டீங்க. இந்தா சாப்பிடு அப்படின்ட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி வாயில் வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் மேலே துப்பிடுறீங்க. அவர் கோவம் வருது, கையெல்லாம் முறுக்கிட்டுருக்காரு. பட் அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு வயன், நீ ரொம்ப பண்ணிகிட்ருக்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியல. தேவையில்லாமல் நீ டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காத. நான் தான் வேணான்றேன்ல. நீ வேணான்னா நான் ஒத்துக்கணுமா? சாப்பிட்ணுன்னா சாப்பிட்ணும், அவ்வளோதான். அப்போ நீங்கள் ப்ளீஸ் வேணாம், நீ இப்படி டார்ச்சர் பண்ணாத, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் ஊட்டினா தான் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்ட்டு அதை ஃபுட்டு எடுத்து அவர் மவுத்துக்குள்ளே ஃபஸ்ட் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களை அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரியே ஃபோர்ஸாக ஊட்டுறாரு. இப்போ உங்களுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் சாப்பிட்றீங்க. ஜிமின் இன்னொரு வழியாக அப்படியே ஊட்ட வராரு. நீங்கள் இல்லை இல்லை நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வாங்குறீங்க. பட் ஜிமின் கொடுக்க மாட்டுறாரு. நான் தான் ஊட்டுறேன்றல, சாப்பிடு அப்படின்ட்டு கொடுக்குறாரு. நீங்களும் சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி எடுத்து குடிக்க போகிறீங்க. அந்த தண்ணி கிளாஸை கூட உங்களால் பிடிக்க முடியல. அது அப்படியே கீழே விழுந்து சுக்குநூறாக உடஞ்சி போகுது. அவர் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஓ இதுதான், ஒரு கிளாஸை கூட என்னால் பிடிக்க முடியல, நான் சாப்பிட்டுக்கிறேன்னு அப்படின்ட்டு அவர் ஃபுல்லாத்தையும் ஊட்டி விடுறாரு. நீங்களும் சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அவர் அப்படியே கீழே போகிறாரு. அப்போது ஜிமின் வீட்டோட 2 வாட்ச்மேன்ஸ் அங்கேருந்து ஒரு பர்சனை இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஜிமின் யாருன்னு பார்க்குறாங்க. அது டேயாங் தான் உங்களை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்காரு. அப்போ டேயாங் ஜிமினை பார்க்குறான். ஜிமின் இவங்களெல்லாம் விட சொல்கிறான், நான் வைனை ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்ட்டு கத்திகிட்டே இருக்காரு. பட் வாட்ச்மேன்ஸ் அவர் சொல்கிறத கூட கேட்காம இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஜிமின் இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்ட்டு அந்த வாட்ச்மேன்ஸ் எல்லாம் போக சொல்கிறாரு. அவங்களும் கிளம்பிடுறாங்க. டேயாங் ஜிமின் இருக்கிறத கூட கண்டுக்காம அப்படியே மேலே போயிட்டுருக்காரு உங்கள் ரூமுக்கு தான். ஜிமின் இருடா, நான் உன்கிட்ட பேசணும். டேயாங் கொஞ்சம் கூட கேட்கல. அவர் அப்படியே மேலே வந்துட்டார். ஜிமினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. டேயாங் உங்கள் ரூமை ஓப்பன் பண்ணிட்டாரு, கிட்டத்தட்ட பாதி ஓப்பன் பண்ணிட்டாரு. அப்போ ஜிமின் வந்து டேயாங்கோட கையை அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு. டேயாங் எங்கே போகிற? நான் வயனை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு டேயாங்கும் ஜிமினும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வாய்ஸ் உங்களுக்கு நல்லாவே கேட்குது. நீங்கள் பார்க்குறீங்க. டேயாங்கை பார்த்தானே, டேயாங் நீயா அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிக்க போகிறீங்க. பட் உங்கள் உடம்புல தான் கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே இல்லையே. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டேயாங் சண்டை போட்டுட்ருக்காரு ஜிமின் கிட்ட. ஏன்டா அவளை இப்படி கஷ்டப்படுத்துகிற? ஏன் உனக்கு என்னதான் அவன் மேலே அவ்வளோ கோவம்? எனக்கு புரியல. என்ன கோவமா? எப்பட்றா மனசாட்சி இல்லாமல் நீங்களாம் இப்படி பேசுகிறீங்க? 2 பேரும் அஃபேரில் இருந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சி ஜிமின் வாயை மூடு, நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்க, வாயை அடக்கி பேசு. ஓஹோ கோவம் வருதாடா உனக்கு அப்படின்ட்டு பலார்னு டேயாங்கோட மூஞ்சிலே ஒன்று வைக்கிறாரு ஜிமின். டேயாங் அவ்வளோதான் ஒரு மாதிரி ப்ளீட் ஆகிட்டுருக்கு ஒரு நோஸ்லேருந்து. தரன்னு டேயாங் இழுத்துட்டு போய் அப்படியே வெளில போகிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் கீழே இறங்குறதுக்காண்டி போகிறீங்க. நீங்கள் அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் நிலைமைக்கு போயிட்டீங்க. நீங்கள் டேயாங் அப்படின்ட்டு சொல்லிவிட்டே நீங்கள் மயக்கமாயிடுறீங்க.
ஜிமின் டேயாங்க தரன்னு வீட்டிலேருந்து எழுத்துட்டு வந்து வெளில போடுறாரு. டேயாங்கும் இருடா உனக்கு இருக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சரின்ட்டு ஜிமின் உங்களுக்காண்டி ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு மேலே வராரு. வந்து பார்த்தா நீங்கள் பெட்டில் இல்லை, எங்கே போனா இவ அப்படின்ட்டு பார்க்குறாரு. நீங்கள் தான் கீழே விட்டீங்களே. ஜிமின் அவர் கையில் இருக்க கிளாஸை சைடில் வச்சுட்டு உங்களை வந்து தூக்குறாரு. உங்களை தூக்கி பெட் மேலே மறுபடியும் படுக்க வைக்கிறாரு. இவது கீழே விழுந்தா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவருக்கு உங்கள் மேலே லவ் இருக்குல்ல, ஸோ அதுதான் அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போது அப்படியே டைம் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமின் உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு. ஜிமின் நீங்கள் எந்திரிச்சோன்னே வயன் என்னாச்சு வயன் அப்படின்ட்டு பதறிட்டே கேட்குறாரு. நீங்கள் சும்மா இல்லாமல் டேயாங் வந்தான்ல அவன் எங்கே அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவ்வளோதான் ஜிமின் இவ்வளோ நேரம் கோவத்தெல்லாம் அடக்கி வச்சுட்டு உங்கள் லவ் எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அவரோட ஈகோ அவரோட கோவம் தான் வெளிவருது. இப்போ கூட எந்திரிச்ச பிறகு கூட உனக்கு அவன் பேர் தான் ஞாபகம் வருது இல்லை அப்படின்ட்டு அவர் கோவமாவது அவர் அப்படியே உங்களை விட்டுட்டு வெளில போயிடுறாரு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. டேயாங் வந்தார், அவருக்கு என்னாச்சுன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியல. நீங்கள் அடிக்கடி டேயாங்கை பற்றி கேட்கும் போதெல்லாம் ஜிமினுக்கு பற்றிக்கிட்டு வரும். ஆனால் அவர் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா உங்களுக்கு தான் உடம்பு சரியாகலையே, ஸோ அதனால தான் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காரு. இப்போது அப்படியே கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட ஸ்கிப் ஆகுது. அவர் உங்களை வீட்டை விட்டே அந்த ரூமை விட்டே வெளியில் அனுப்புறதில்ல, உங்கள் ஃபோனும் உங்ககிட்ட இருக்கிறதில்ல, உங்களை ரொம்பவே ஹார்ஷாக உங்களை ட்ரீட் பண்ணுறாரு. அவர் தேவைப்படும் போதெல்லாம் உங்களை வந்து கிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்கள் கூட எல்லாம் பண்ணுறது அப்படின்ட்டு தான் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, நீங்கள் ஒரு மாதிரி மறந்து போன மாதிரி இருக்கீங்க. ஜிமின் அதெல்லாம் கண்டுக்கல, ஆனால் அவர் மனசில் செம்மையாக இம்பேக்ட் ஆகிட்டுருக்கு நீங்கள் இப்படி நடந்துக்கிறது. ஸோ அவர் அதுக்கப்புறம் ஒர்க்கில் இருக்கும்போது அவரோட அசிஸ்டண்ட் ஜேகே வராரு. ஜேகே வந்துட்டு என்னடா ஜிமின் இந்தா இதெல்லாம் சைன் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் என்னடா இதெல்லாம் சைன் பண்ணிட்டியான்னு இல்லை இப்போ பண்ணித்தரேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஜேகே வந்துட்டு ஜிமினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ரொம்ப வருஷமாக ஜேக்கும் ஜிமினும் ஒன்றா தான் இருக்காங்க. அப்போ ஜேகேக்கு தெரியாதா என்ன அவர் ஃப்ரெண்டு இப்படி இருக்கிறது. ஸோ அவர் ஜிமின் என்னடா ஆச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லைடா, சொல்கிறியா இல்லையா நீ இப்போது? அப்போ ஜிமின் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் ஜேகேக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்கன்னு. அவரும் அட்வைஸ் பண்ணுறாரு. பட் ஜிமின் கேட்குற மாதிரி இல்லை. சரிடா இப்போ என்ன, அவளுக்கு டேயாங்க தானே பிடிச்சிருக்கு, மறுபடியும் என் முன்னாடி அந்த மாதிரி சொல்லாத. சரி சொல்லலை, ஆனால் நீ இப்படி அவளை கஷ்டப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி உங்ககிட்ட வச்சுக்கிறதுனால என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிற? என்ன சொல்கிற? பின்ன அவளை ஃபோர்ஸ் பண்ணி உன் கூட வச்சுக்க போகிற, உனக்கும் ஹாப்பினஸ் இல்லை அவளுக்கும் ஹாப்பினஸ் இல்லை. அதுக்கு நீ அவளை ஃப்ரீயாக விட்டுலாம்ல. அப்போ ஜிமினுக்கு வரதே கோவம், அப்படியே பெஞ்சை அடிச்சுட்டு எந்திரிச்சு நிற்கிறாரு. அவர் கண்ணில் செம்ம கோவம் தெரியுது. ஜேகே இப்போ நீ கோவப்படுறதுனால மட்டும் என்ன போகுதுன்னு நினைக்கிற? உன் லைஃப் சத்தியமாக இப்படி இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. நான் சொல்கிறத கேளு ஜிமின், அவளுக்கு என்ன விருப்பமோ அப்படியே விட்டுரு. இல்லை என்னாலலாம் அவளை விட்டு கொடுக்க முடியாது. இப்படியே இருந்தனா அவளுக்கு ரொம்ப கஷ்டம்தான் கொடுப்பேன். நீ அவளை உண்மையாக லவ் பண்ணனா நீ அவளோட ஹாப்பினஸ் தான் பார்க்கணும். அவள் எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நீ நினைக்கணும். ஆனால் நீ பண்ணுறது ரொம்பவே தப்புடா அப்படின்ட்டு ஜேகேவும் முடிஞ்ச அட்வைஸ் கொடுக்குறாரு. ஜிமினும் கொஞ்சம் ஜேகே சொல்கிறத கேட்டுட்ருக்காரு, கொஞ்சம் யோசிக்கிறாரு அதை பற்றி. ஜேகே இவ்வளோ தாண்டா என்னால் சொல்ல முடியும் அப்படின்ட்டு அந்த ரூமை விட்டு வெளில போயிட்டாரு. ஜிமின் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆஃப் டே எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் வராரு. வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் ரூமுக்கு தான் வராரு. வந்து பார்த்தா நீங்கள் காணோம். எங்கே போனா இவ, தப்பிச்சு போயிட்டலாம் அப்படின்ட்டு அவர் வீடு ஃபுல்லாக தேடுறாரு, உங்களை காணோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டெரஸ் ஓடி வராரு. நீங்கள் அங்கே தான் ஒரு மாதிரி நின்றுட்டு உங்கள் லைஃப் எப்படி போகுது அப்படின்ட்டு யோசித்து ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களை பின்னாடிலேருந்து வந்து ஹக் பண்ணுறாரு. அவர் உங்களை ஹக் பண்ணுறாரு. அப்போ கூட நீங்கள் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல, நீங்கள் ஒரு சிலை மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் வையன் சாப்பிட்டியா? நீங்கள் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. சாப்பிட்டியான்னு கேட்டேன் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் அதட்டுற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் சாப்பிட்டேன். சரி வையன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீ அதுக்கு உண்மையாக என்கிட்ட ஆன்சர் சொல்லு. நீங்கள் சைலண்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க, ஒரு ரிப்ளையும் கொடுக்க மாட்டீங்க. உனக்கு என்னை விட்டு போகணுமா? உனக்கு என் கூட இருக்கிறது ஹாப்பியாக இல்லையா? உனக்கு என்னை பிடிக்கவே இல்லையா வையன்? அப்போ நீங்கள் டைரெக்டாகவே சொல்கிறீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு. ஜிமின் உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அங்கே போய் சைடில் நிற்கிறாரு. அவருக்கு செம்ம கோவமாயிட்ருக்கு. அவர் பாக்கெட்லேருந்து சிகரெட் எடுத்து அவர் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு.
நிஜமாவே உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலையா? ஆமாம் பிடிக்கல. நீ எத்தனை தடவை கேட்டாலும் அது ஒன்று தான் என்னோடய ஆன்சர். அப்போ ஜிமின் டக்குன்னு நீ போயிடு, அப்போ இங்கேருந்து கிளம்பிடு, உனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஃபேஸை பார்க்காம திரும்ப நின்று சொல்லிகிட்ருக்காரு. ஏன்னா உங்கள் ஃபேஸை பார்த்தா அவருக்கு உங்களை விட மனசே வராது. நீங்கள் நிஜமாக சொல்கிறேன், நான் இங்கேருந்து கிளம்பலாமா? ஆமாம் கிளம்பு அப்படின்ட்டு ஜிமின் சொன்னது தான் தாமதம். நீங்கள் அங்கேருந்து குடுகுடுன்னு கீழே ஓடி வந்துட்டீங்க. ஜிமினுக்கு இது செம்ம கஷ்டமாகுது. அவர் கண்ணெல்லாம் கலங்குது. ஜிமின் ஸ்மோக் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காரு. அவர் கோவத்தை அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. பட் நீங்கள் போகட்டும்னு விட்டுட்டாரு. நீங்கள் கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு கால் பண்ணுறதே டேயாங்க்கு தான். டேயாங் கால் பண்ணி கூப்பிட்றீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஆகும். கீழே ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஜிமின் பார்க்குறாரு. வேறு யாரும் இல்லை, டேயாங் தான். நீங்கள் ஜிமின் வீட்டை விட்டு வெளில ஓடிட்டுருக்கீங்க. டேயாங் கிட்டே போகிறீங்க. டேயாங் வா காரில் உட்காரு அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் போய் காரில் உட்காடுறீங்க. உட்காரும்போது லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நீங்கள் ஜிமினை தான் திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை ஃபீலிங்காக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் போகிறத அவரால் ஏற்றுக்க முடியல. பட் அவர் விட்டுட்டாரு. நீங்கள் அவரை கண்களை மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து டேயாங் கூட கிளம்பிடுறீங்க. ஸோ இப்படியே ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஸ்கிப் ஆகும். அந்த 2 இயர்ஸும் ஜிமின் செம்ம டிப்ரெஷனில் தான் இருக்கார். அவர் இப்போல்லாம் போதைக்கு சரக்குக்கு அப்படின்ட்டு செம்மையாக அடிக்ட் ஆகிட்டார். அவர் எப்போதுமே அது கூட தான் இருக்கார். அவருக்கு சாப்பாடு இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இது 3 இல்லைன்னா அவரால் வாழவே முடியாது. அந்த நிலைமைக்கு தான் செம்ம அடிக்ட் ஆகிட்டுருக்காரு. அவர் உங்கள் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டே தான் எப்போவுமே குடிக்கிறது, ட்ரக்ஸ் எடுக்கிறது அப்படின்ட்டு எப்போவுமே டிப்ரெஷனில் தான் இருக்கார். உங்களை நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு மனசு செம்ம கஷ்டமாயிட்டுருக்கு. அவரோட லவ் உண்மையானது தான். ஆனால் நீங்கள் தான் அவர் சீட்டிங் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிட்ருக்காரு. உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது. காலம் கடந்து போன பின்பு மண்ணில் வாழ்வது. காலம் எந்த கைப்பிடிக்குள் மாட்டிக்கொண்டது. காதல் என்னை விட்டு விட்டு எங்கு சென்றது. கடவுள் வந்து பூமி மீது வாழும் போதிலும் காதல் தோல்வியாகும் போது சாக தோன்றிடும். காதலின்றி பூமி மீது வாழ நேர்ந்திடும். கொஞ்ச நேரம் கூட நரகம் போல மாறிடும். இன்று நேற்று நாளையாவும் கொண்டு போகும் காதலே உன்னை சேர வேண்டித்தானே மண்ணில் எங்கு வாழ்கிறேன். இன்று நேற்று நாளையாவும் கொண்டு போகும் காதலே உன்னை சேர வேண்டித்தானே மண்ணில் எங்கு வாழ்கிறேன். இப்போது ஜிமின் அவரோட ஆஃபீஸில் தான் இருக்கார். ஆஃபீஸில் அவர் ரூமில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி போதையில் தான் இருக்கார். எப்போவுமே அவர் அப்படியே தான் இருக்கார். அப்போ ஜேகே வராரு. டேய் ஜிமின், என்ன சொல்ல, என்னடா பண்ணிகிட்ருக்க, இன்னும் குடிச்சிட்ருக்கியா நீ அப்படின்ட்டு ஜிமின் கையில் இருக்க பாட்டிலை எடுத்து டஸ்ட்பின்குள்ளே போடுறாரு. ஜிமினுக்கு கோவம் வருது. அப்போ அவர் என்ன கோவப்படுறியா, பட்டுட்டு போ, பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போ, ஆனால் இப்போ உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, இன்டர்வியூ எடுக்கணும் நீ அப்படின்ட்டு ஜேகே சொல்லிட்டு கிளம்புறாரு. ஜிமினோ சி இது வேறையா அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஜேகே ஒருத்தராக உள்ளே அனுப்புகிறாங்க. ஒருத்தங்களாம் வந்துட்டு அவங்க பண்ணுறது அவங்களோட குவாலிட்டி அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க. பட் ஜிமின் அதை கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி இல்லை. அவர் திரும்பி உக்காந்துட்டு ரிஜெக்டட்னு கூலாக ரிஜெக்ட் பண்ணி விடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்ட ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போ கூட ஒருத்தர் கூட இன்னும் சூஸ் பண்ணலை அவர். அப்போ ஜேகேக்கு செம்ம கோவமாகுது. இவன் என்ன பெரிய இவனா இப்படியே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு கோவத்தில் உள்ளே வராரு. ஜிமின் வழக்கம் போல் திரும்பி இருந்து குடிச்சிட்ருக்காரு. அப்போ ஜேகே, ஜிமின் என்னடா நினச்சிட்ருக்கோம் மனசில், எத்தனை பேர் இது வரையும் வந்துட்டாங்க, ஒருத்தவங்க கூடமா உனக்கு சூஸ் பண்ண தெரியல, நீ எல்லாம் என்னடா சேர்மனாக இருக்கான்னு புரியல அப்படின்ட்டு அவர் திட்டிகிட்ருக்காரு ஜிமினை. ஜிமின் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. இங்கே பாரு, நீ சீக்கிரமாக யாரையாச்சும் உனக்கு பிஏவா அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டா தான் நல்லது. நான் இன்னும் 1 வீக் தான் இங்கே இருப்பேன், அதுக்குள்ளாட்டி நான் கிளம்பிடுவேன், புரிஞ்சுதா அப்படின்ட்டு ஜேகே திட்டிட்டு வெளில போகிறாரு. ஜிமின் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கல. அப்போ ஜேகே வெளில வராரா. அப்போ ஒரு பொண்ணு குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த ரிசப்ஷன் கிட்ட, மேம் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தேன்,
ப்ளீஸ் என்னை உள்ளே விடுங்களேன் அப்படின்ட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஆனால் அந்த ரிசப்ஷன் இல்லைம்மா விட முடியாது, டைம் ஆன பிறகு இவ்வளோ லேட்டாக வர, கொஞ்சம் கூட உனக்கு டீசென்சினே இல்லையா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அந்த பொண்ணு திட்டிகிட்டு இருக்கா. அப்போ ஜேகே வந்துட்டு என்ன பிரச்சனை சார், அதுவா இந்த பொண்ணு இப்போ வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுன்றா, டைம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எப்படி விட முடியும், ஐயோ சரிம்மா விடு, அவள் போயிட்டு போகிறா அப்படின்ட்டு ஜேகே கொடுக்குறாரு. சரின்ட்டு அந்த பொண்ணு உள்ளே வரா, ஜேகேவும் வராரு. ஜேகே ஜிமின் இந்தா லாஸ்ட்டு இந்த பொண்ணு தான், இவளுக்கும் இன்டர்வியூ எடு அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டே அப்படியே கிளம்பிடுறாரு. அப்போ அந்த பொண்ணு பதட்டத்தில் இருக்கா போல், அவள் சொல்லிட்டு இருக்கா, சார் நான் இது பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவள் எல்லாத்தையும் சொல்கிறா. ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி ஃபெமிலியர் வாய்ஸ் மாதிரி கேட்குதா. அவர் அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு, ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக தான் திரும்பி பார்க்குறாரு, ஏன்னா நீங்களா இருப்பீங்களா அப்படின்ட்டு ஒரு ஏக்கத்தில் தான். திரும்பி பார்த்துட்டு அவர் ஃபேஸே அப்படியே வாடி போச்சு, ஏன்னா அது நீங்கள் கிடையாது. உன் பேர் என்ன சார்? என் பேரா? என் பேர் லிசா. ஓ லிசாவா, சரி ஓகே நீ அப்பாயிண்டட் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு செம்ம குஷியில் வெளில வரா. ஜேகே ஷாக் ஆகிட்டார், என்ன அதுக்கலாட்டி சூஸ் பண்ணிட்டானா, இவ்வளோ பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட என்ன கண்டா இவன் அப்படின்ட்டு அவரும் பார்த்துட்டு ஓகே எப்படியோ சூஸ் பண்ணால் ஓகே நம்ம ரூட்டு கிளியர் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை பற்றி நினச்சிட்டு உங்கள் ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து லிசா பொண்ணும் ஜிமினுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக பிஏவாக ஒர்க் பண்ணுறதுக்காண்டி வரா. அவள் ஜிமின் கூட பேசுகிறா. அவளுக்கு ஜிமினை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சி போச்சு. அவளுக்கு ஒரு பெரிய க்ரஷ்ஷே வந்துருச்சு ஜிமின் மேலே. ஸோ அவள் ஜிமின் இப்படி குடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவள் ஜிமின்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஸ்டார்ட் பண்ணுறா. ஜிமினுக்கும் லிசா கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவரும் கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே ஒரு 1 month ஸ்கிப் ஆகுது. ஜிமின் கொஞ்சம் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணும் ஜிமினை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண பார்க்குறா. பட் ஜிமின் அதுக்கு கொஞ்சம் கூட என்ன பண்ணிச்சு போகிற மாதிரி தெரியல. அவளும் ட்ரை பண்ணுறா, பட் அவளால் ஃபுல்லாக முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அவளால் முடியுது. ஜிமின் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவர் இப்போ கொஞ்சம் நிதானத்தில் தான் இருக்கார். ஒர்க் பிளேஸில் அவர் நார்மலாக தான் இருக்கார். பட் வீட்டுக்கு போன பிறகு மறுபடியும் குடிக்கிறது அதே தான் பண்ணிகிட்ருக்காரு. அவளால் வீட்டில் எதுவும் பண்ண முடியல. பட் ஆஃபீஸில் ஜிமினை கொஞ்சம் டீசெண்டாக தான் அவள் மெயின்டைன் பண்ணுறா. ஸோ அப்படியே ஆகும். அவள் ஒரு நாள் ஜிமினோட கேபின் உள்ள வரா. சார் என்ன சொல்லு சார், அது வந்து எனக்கு ஒரு ஃபேவர் வேணும். ஃபேவரா? என்ன வேணும் உனக்கு? சார் அது என்னோடய ஃப்ரெண்டு, அவளுக்கு இங்கே ஒரு எம்ப்ளாயி ஒர்க் மட்டும் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன எம்ப்ளாயி ஒர்க்கா? சரி ஓகே வர சொல்லு. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? சார் அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. சரி எப்போ அவங்க கிராஜுவேட் ஆனாங்க? சார் அது ஒரு 3 years 2 years ஆயிருக்கும். அப்புறம் ஏன் அவங்க ஒர்க்கே போகல? சார் அது கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ அப்படின்ட்டு அவள் இழுக்கிறா. ஜிமின் சரி ஓகே வர சொல்லு அப்படின்றாரு. ஸோ அவளும் நெக்ஸ்ட் டே கூப்பிட்டு வரா அவளோட ஃப்ரெண்டை. சார் வந்துட்டாங்க. சரி எங்கே வர சொல்லு உள்ள. சரி சார் அப்படின்ட்டு அவள் என் வயன் உள்ளவாடி அப்படின்றா. அப்போ ஜிமின் அப்படியே ஷாக்கிங்காக திரும்பி பார்க்குறாரு. கரெக்டாக நீங்கள் தான் உள்ள வரீங்க, நீங்கள் அப்படியே இருக்கீங்க, கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல. ஜிமின் உங்களை ஸ்டன்னாகி பார்த்துட்டு எந்திரிச்சு நிற்கிறாரு. நீங்கள் உள்ளே வரீங்க, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குடி அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தா சொல்கிறீங்க. நீங்கள் இன்னும் ஜிமினை பார்க்கல. குட் மார்னிங் சொல்லு சாருக்கு அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் சரின்ட்டு திரும்புறீங்க. ஜிமினை பார்க்குறீங்களா? உங்களுக்கும் செம்ம ஷாக்கு, நீங்களும் ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வயன் அப்படின்ட்டு அவருக்கு உங்கள் மேலே இருக்க எல்லா அளவும் அப்படியே எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அவர் யார்கிட்டயாச்சும் சொல்லிட்டாங்கன்னா லிசாக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் குட் மார்னிங் சார் அப்படின்றீங்க. அவருக்கு போ பண்ணுறீங்க. அவர் அப்போ தான் அவரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு குட் மார்னிங் அப்படின்ட்டு அவர் மறுபடியும் போய் அவர் சேர்லேயே உட்கார்றாரு. அவர் சார் இவளுக்கு ப்ளீஸ் சார் ஒரு எம்ப்ளாயி வேலையாச்சும் போட்டு கொடுங்களேன் அப்படின்ட்டு அவள் கேட்குறா. ஜிமினும் சரி ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாரு. நீங்கள் லிசா அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் அவகிட்ட கூப்பிட்றீங்க. அவள் வாடி எப்படியோ சக்ஸஸ் அப்படின்ட்டு அவள் உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வரா வெளியில். நீங்கள் லிசா எனக்கு இந்த ஒர்க் வேணாம். என்னடி லூசா நீ, ஏன் இப்படி உளறிட்டு இருக்க? நீ தானே ஒர்க் வேணும்ன, இப்போ என்ன வேணான்ற? இல்லை நான் வேற எங்கேயாச்சும் வேணாலும் ஒர்க் பண்ணுறேன், இங்கே என்னால் முடியாது. ஏன் இப்படி சொல்கிற?
இல்லை என்னால் முடியாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ரீசன் சொல்ல மாட்டீங்க. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். சாரும் என்னமோ நல்ல மூடில் இருந்ததுனால உனக்கு ஒர்க் கொடுத்துட்டாரு, நீ என்ன லூஸ் மாதிரி விளாட்ற, வாய் முட்டு நாலுலேருந்து ஒர்க் வர நீ அவ்வளோதான் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அங்கே முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் திரும்பி ஜிமினோட கேபினை தான் பார்க்குறீங்க. ஜிமின் விடாமல் உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே திரும்பிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டீங்க. ஜிமினால் நம்பவே முடியல நீங்கள் தானான்னு. ஆனால் அவர் உங்களை மறுபடியும் பார்த்ததில்ல செம்ம ஹாப்பி. நீங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து ஒர்க் வரீங்க. நீங்கள் லிசா கூட தான் வரீங்க. அந்த பில்டிங் கூட வரத்துக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவள் தான் உங்களை தரன்னு இழுத்துட்டு உள்ளே வரா. ஏ வாடி, இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே சார், குட் மார்னிங் வைக்கலாம். இல்லை நான் வரல, நீ வேணா போ, வான்னா உன்னைய அப்படின்ட்டு உங்களை இழுத்துட்டு போகிறா. நீங்கள் ப்ளீஸ் என்னை விடு, நான் வரமாட்டேன், வாடி அப்படின்ட்டு அவள் இழுத்துட்டு போகிறா. ஜிமின் உங்களுக்காண்டி தான் காத்துட்டு இருந்த மாதிரி நீங்கள் வந்தோன்னே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து குடுன்னு ஓடி வந்துட்டீங்க. லிசா சமாளிக்கிறா. சார் அது அவள் ஃபஸ்ட்டே இல்லை, அதனால கொஞ்சம் நர்வஸாக இருக்கா. புரியுது கிளம்பு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. லிசாவும் வெளில வரா. நீங்கள் போய் உங்கள் கேபினில் உட்காந்துட்ருக்கீங்க. அவள் ஏன்டி இப்படி பண்ணுற, ஏன்டி என் மானத்தை வாங்குற, அவருக்கு முன்னாடி ஏன் இப்படி நடந்துக்கிற வயன் நீ, சாரிடி அப்படின்ட்டு நீங்கள் லிசா கிட்ட சாரி கேட்குறீங்க. அவ்வளோ சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டா. அப்போ ஜிமின் வேணும்னே வெளில வராரு உங்களை பார்க்கறதுக்காண்டி. நீங்கள் அவர் வந்தோடனே எல்லாரும் எந்திரிச்சு நின்று போ பண்ணுறாங்க, நீங்களும் எந்திரிச்சு நின்று போ பண்ணுறீங்க. ஜிமின் அங்கேயே சுற்றிட்டு இருக்காரு உங்களை பார்த்துட்டு. அவர் உங்களை ஒரு மாதிரி ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒர்க் பண்ணவே முடியல. அவர் உங்களை வேணும்னே வேலை வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ தான் உங்களை அடிக்கடி பார்க்க முடியும் அப்படின்ட்டு நீங்களும் தயங்காமல் அது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே லன்ச் டைமும் ஆகும். லிசா உங்களை கூப்பிட்றா லஞ்சுக்கு. நீங்கள் போகிறீங்க. அப்போ லிசாவும் நீங்களும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு மைண்டு ஃபுல்லு ஜிம்னை பார்த்தது தான் ஓடிட்டுருக்கு. அப்போ ஜிமின் அங்கே உள்ள என்ட்ரி ஆகுறாரு. எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஜிமின் உட்காருங்க அப்படின்ட்டு கரெக்டாக உங்ககிட்டயும் லிசா கிட்டேயும் தான் வராரு. சார் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? உங்கள் கூடலாம் சேர்ந்து சாப்பிட்லான் தான். என்ன சார், நீங்கள் எப்போவுமே எங்கள் கூட சாப்பிட மாட்டீங்களே, இன்றைக்கி என்ன புதுசா? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் சாப்பிடணும்னு தோணுச்சு. ஏன் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. லிசாக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவள் சரி சார் இங்கேயே உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவள் ஹாப்பியாக தான் ஃபீல் ஆகுறா. ஏன்னா அவரோட க்ரஷ் அவள் கூட உட்காந்து சாப்பிட்றனால அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஜிமினை நிமிந்து கூட பார்க்காம கீழே குஞ்சிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் என்ன உன் ஃப்ரெண்டு பேச மாட்டாங்களா என்ன? அது இவ்வையன் பேசுடி. என்ன சார்? சாரா நீ என்னை ஜிமின்னே கூப்பிடலாம்ல. அப்போ லிசாவே ஒரு மாதிரி பார்க்குறா. அது ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரெண்டாகலாம் தான் அப்படின்ட்டு ஜிமின் சமாளிக்கிறாரு. அவன் சரி ஓகே சார் அப்படின்றா. அவளுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஜிமின் உங்ககிட்ட ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறது. அனாவா ஒன்றும் அவ்வளோவா கண்டுக்கல. அதுக்கப்புறம் அவள் சார் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறா. நீங்கள் எங்கடி போகிற அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவள் இருடி ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. நீங்களும் அவள் பின்னாடியே போகலான்னு பார்க்குறீங்க. ஆனால் ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் என் கையை விடு ஜிமின், என் கையை விடுடா. என்ன வையன் இத்தனை நாள் கழிச்சு நீ பார்க்குற, உன்னோட ரியாக்ஷன் இவ்வளோதானா? நான் கூட நீ என்னை கட்டி பிடிச்சிட்டு உன்னோட லவ்வெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன்னு நினச்சேன் அப்படின்ட்டு அவர் உங்களை ஒரு மாதிரி கிண்டலாக பார்க்குறாரு. நீங்கள் என் கையை விடுங்க, இது பப்ளிக், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கையெடுக்க போகிறீங்க. ஜிமின் விடாமல் உங்கள் கையை பிடிச்சிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக லிசா வந்துடுறா. ஜிமின் டக்குன்னு கையெடுத்துட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி அங்கே இருக்க ஜூஸை குடிச்சிட்ருக்காரு. லிசா உங்கள் பக்கத்தில் உட்காரா. உங்கள் கையெல்லாம் செம்மையாக நடுங்குது. அவள் என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமின் ஒரு ஸ்மிக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கிறது அவருக்கு ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது. ஸோ அவர் உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அப்போ ஜிமின் ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் நம்மளை தான் கூப்பிட்றானா அப்படின்ட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அவர் லிசா கிட்ட வந்துட்டு லிசா இன்றைக்கி எனக்கு என்னென்ன ஷெட்யூல் இருக்குன்னு சீக்கிரம் பார்த்துட்டு சொல்லு அப்படின்ட்டு அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. லிசா ஓகே சார் அப்படின்ட்டு அவ்வளோ வரா. நீங்கள் அப்பா இவன் சொல்லிடுவானோன்னு பயந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட கேபினுக்கு போகிறீங்க. ஜிமினும் அவரோட கேபினுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் டேபிள் மேலே இருக்க ஃபோன் ரிங் ஆகுது. நீங்கள் ஹலோ அப்படின்னு கூப்பிட்றீங்க. அங்கிட்டு வையன்
நீங்கள் வாய்ஸ் தெரிஞ்சிச்சு, ஜிமின் தான் அது. நீங்கள் என்ன எனக்கு காஃபி வேணும், போட்டு எடுத்துகிட்டு வா. சரி அப்படின்ட்டு நீங்கள் கால் கட் பண்ணுறீங்க. இவன் எதுக்கு நம்மளை இப்படி டார்ச்சர் பண்ணுறான்? நம்ம போய் இவன் கம்பெனிக்கு தான் வரணுமா அப்படின்ட்டு நீங்கள் காஃபி போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. ஜிமின் குடிக்கிறாரு. அப்படின்ட்டு அவருக்கு செம்ம டேஸ்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து உங்கள் கையில் போட்ட காஃபி குடிக்கிறாருல, ஸோ அவருக்கு ஒரு மாதிரி ஹெவன்லி ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவர் என்னது இது காஃபி? நீங்கள் என்னாச்சு இங்கே பாரு என்ன இருக்குது உள்ள அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் அவர் பக்கத்தில் போய் நின்று பார்த்துட்ருக்கீங்க காஃபியில். அப்போ தெரியாதனமாக அந்த காஃபி அவர் மேலே விழுந்துருது. நீங்கள் பக்கத்தில் இருக்க டிஷ்யூலாம் எடுத்து அவர் மேலெல்லாம் துடைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் அவர் ஷர்ட்லலாம் கொட்டியிருக்கோம். ஸோ நீங்கள் துடைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் செம்ம க்ளோஸாக இருக்கீங்க ஜிமின் கிட்ட. ஜிமின் உங்களை விடாமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணாமல் அவரை மும்மரமாக துடைச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் ஜிமின் உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் ஜிமினோட ஃபேஸை பார்க்குறீங்க. உங்கள்கிட்ட செம்ம க்ளோஸாக இருக்கார்ல, நீங்கள் ஒரு ஐசியை பார்க்குறீங்க. அவரும் உங்கள் ஐசியை தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அவரை வெட்டி விலகி போகலான்னு பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் கையை ரோல் பண்ணி உங்களை அவரோட லேப்ஸ்லேயே உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜிமின் நீ விடுங்க, இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கோம், நீ விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ ஜிமினுக்கு ஆஃபீஸில் இருக்க தான் பிரச்சனையா, நம்ம வேணால் வீட்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீ விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அவர்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் உங்களை சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காரு. உங்கள் பாடியிலலாம் அவரோட ஹேண்ட்ஸை மூவ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக லிசா வரா. லிசா வந்தோன்னே ஜிமின் லிசா அப்படின்ட்டு அவர் உங்களை அப்படியே எழுப்பி விட்றாரு. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு ஜிமின் பக்கத்தில் நிற்கிறீங்க. அவள் இந்த சீனை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி கோவமாயிட்டுருக்கு உங்கள் மேல் தான். ஏன்னா வந்து ஒரு நாளுக்குள்ளே முழுசா ஆகலை, அதுக்குள்ளாட்டியும் ஜிமினை மடக்கி போட்டாளா இவ அப்படின்ட்டு பார்க்குறா. நீங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த ரூம் விட்டு வெளில போயிடுறீங்க. ஜிமின் என்ன சொல்லு சார், அது இன்னைக்கு இந்த ஷெட்யூல் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோல்டான டியூன்லேயே சொல்லிகிட்ருக்கா. ஜிமின் சரி அப்படின்ட்டு சும்மா கேட்குறாரு. பட் அவரோட கவனம் ஃபுல்லு உங்கள் மேல் தான் இருக்குது. அவள் அதையும் நோட்டீஸ் பண்ணுறா. அவள் ஏன் ஜிமின் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு அவள் கோவமாயிட்ருக்கு. அதுக்கப்புறம் ஜிமின் கேபினை விட்டு வெளில வரா. நீங்கள் அவளை பார்க்குறீங்க. அவள் உங்களை முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. உங்களுக்கு தெரியும் அவளுக்கு ஜிமின் மேலே ஒரு க்ரஷ் இருக்குன்னு. ஸோ நீங்கள் ஐயோ இவன் முன்னாடி போய் இப்படி நடந்துருச்சு, இவன் நம்மளை எதாச்சும் தப்பாக நினச்சிருவாளா அப்படின்ட்டு நீங்கள் அவகிட்ட பேச போகிறீங்க. பட் அவள் உங்களை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கா. நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்படியே அன்றைக்கி உங்களோட ஒர்க்கும் முடியுது. நீங்கள் கிளம்புறீங்க. உங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போ ஒரு ஹேண்ட் உங்களை அப்படியே பிடிச்சி வாலில் பின் பண்ணுது. வேறு யார்? ஜிமின் தான். உங்களையும் ஜிமினை விட்டால் அங்கே வேறு யாரும் இல்லை. நீங்கள் ஜிமின் என்ன பண்ணுறீங்க, என் கையை விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அவரை விட்டு போகலான்னு பார்க்குறீங்க. அவர் விட மாட்டுறாரு. வயன் உன்னை நான் இத்தனை நாள் கழித்து பார்த்துருக்கேன், எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குடி அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களை அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவரை தள்ளிகிட்ருக்கீங்க. பட் உங்களால் முடியல. உங்களால் அவரோட ஸ்ட்ரென்த்தை பேர் பண்ண முடியல. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அவர் விடவே மாட்டாரு. உங்களை செம்ம டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கிஸ் டீப்பாகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோன் தான் ரிங் ஆகுது. அப்போ ஜிமின் உங்களை விட்டுறாரு. நீங்கள் ஃபோனில் யாருன்னு பார்க்குறீங்க. பார்த்தா டேயாங்குன்னு தெரிஞ்சால் மறுபடியும் ஜிமின் என்ன பண்ணுவான்னு தெரியாதுல்ல. ஸோ நீங்கள் ஜிமினை தள்ளி விட்டுட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரீங்க. ஜிமினும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வராரு. நீங்கள் அதுக்குள்ளாட்டியும் கீழே குடுகுடுன்னு ஓடி வரீங்க. அங்கே டேயாங் தான் நின்றுட்டுருக்காரு. அவர் கையில் ஒரு அழகான பேபி இருக்குது. கேர்ள் பேபி தான். அவள் பேர் மயூ. அவள் க்யூட்டாக இருக்கா. நீங்கள் அவளை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவளை பார்த்தோன்னே உங்களுக்கு ஃபேஸில் ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. நீங்கள் சிரிச்சிட்டே டேயாங் கிட்ட போகிறீங்க. ஜிமின் கீழே வந்து இதை பார்க்குறாரு. அவருக்கு மறுபடியும் மனசெல்லாம் உடஞ்சிருச்சு. நீங்கள் கரெக்டாக மயூ கிட்ட போய் அவளை வாங்குறீங்க. டேயாங் என்னடி ஏன் ஃபோன் எடுக்கலை? அது வந்து ஒன்றும் இல்லை, நான் உன்ட்ட அப்புறம் சொல்கிறேன் அப்படின்றீங்க. சரின்ட்டு அவரை விட்டுறாரு. நீங்கள் மயுவை உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு நீங்கள் போய் அப்படியே காரில் உட்காடுறீங்க. டேயாங்கும் காரை ஓட்டிகிட்டு அப்படியே கிளம்புறாரு. ஜிமின் இதை பார்க்க செம்ம கோமாயிட்ருக்கு. ஆமாம்ல, இவ தான் அவன் கூட போயிட்டான்ல, அப்புறம் எதுக்கு நம்ம இவன் மேலே இன்னும் விழுந்துட்டுருக்கோம்?
இவன் மேலே எதுக்கு இன்னும் ஆசை வச்சுட்ருக்கோம் அப்படின்ட்டு அவருக்கு அவர் மேலேயே கோவம் வந்துட்டுருக்கு. அவர் இப்போ கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் டேங்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்க. டேங் என்னடி சொல்கிற, நிஜமாவா? ஆமாம் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. டேங் அப்போ வேணாம், இந்த ஒர்க்கை விட்டுட்டு வந்துரு. எப்படா என்னால் விட முடியும்? லிசா கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? லிசா கிட்ட தானே சொல்லிக்கலாம், விட்டுறி. இப்போவே வா, வேணா லிசா வீட்டுக்கு போய் சொல்லலாம் அப்படின்ட்டு டேங் கூப்பிட்றாரு. நீங்கள் இல்லை நான் போய் சொல்கிறேன், நீ ஒன்றும் வர வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் லிசாவோட வீட்டுக்கு கிளம்புறீங்க. ஏன்னா லிசாவும் நீங்களும் நெய்பர்ஸ், நீங்கள் அப்படி தான் ஃப்ரெண்டாக இருப்பீங்க. ஸோ லிசா எப்போவுமே உங்ககிட்ட கால் பண்ணி பேசுறது அப்படின்ட்டு உங்ககிட்ட ரொம்பவே அட்டாச்சாக இருப்பா. ஆனால் இந்த விஷயம் நடந்ததுலேருந்து உங்களுக்கு கால் பண்ணல, எதுவுமே பண்ணல. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நம்ம தேவையில்லாமல் அவள் மனசை கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்பயே லிசாவோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் டோர் நாக் பண்ணுறீங்க, அவள் பார்க்குறா. நீங்கள் தான் தெரிஞ்சோன்னே அவள் டோர் ஓப்பன் பண்ணல. நீங்கள் ரொம்ப நேரமாக அடிச்சுட்டே இருக்கீங்க. சரின்ட்டு ஓப்பன் பண்ணி விடுறா. என்ன வேணும் உனக்கு? இல்லை லிசா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன இருக்குது உனக்கு பேசுகிறதுக்கு அப்படின்ட்டு அவள் கோபம் உள்ளே போயிடுறா. நீங்கள் உள்ளே வரீங்க. நீங்கள் அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு சாரிடி அப்படின்றீங்க. எதுக்கு சாரி? இல்லை அது நீ காலையில் பார்த்தது. என்ன அது பார்த்தது பொய்யன்றியா? இல்லை நான் பொய்னெல்லாம் சொல்ல மாட்டேன், அது உண்மை தான். நீங்கள் டைரெக்டாகவே இப்படி சொல்கிறீங்க. அவள் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறா. நீங்கள் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. அவள் என்னடி சொல்கிற? ஆமாம் இதெல்லாம் உண்மை தான். ஆனால் நீ இதை என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்துருக்கணும். நீ சொல்லாமல் இருந்தது உன் தப்பு தானே? ஆமாம் லிசா, சாரிடி. நான் உன் ஃப்ரெண்டாக இருந்தோம், நீ என்கிட்ட சொல்லலைல்ல. நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு அவள் சொல்லிவிட்டு உங்களை அப்படியே வீட்டை விட்டு துரத்துறா. நீங்கள் ஏ அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க, அவள் கேட்கவே இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டீங்க. வந்த பிறகு டேயாங் என்னடி சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். ஆனால் அவள் கோபமாக கதவை சாத்திட்டா. அப்போ டேயாங் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு சிரிக்கிறாரு. என்னடா சிரிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. விட்ரி, பார்த்துக்கலாம், அவள் புரிஞ்சுப்பா. நானும் அதான் நம்புகிறேன் அப்படின்றீங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறதா இருக்க? என்ன பண்ணுறது, லைஃப் எப்படி போதும் அப்படி தான் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. டேயாங்கும் அதுக்கு மேலே எதுவுமே சொல்ல விரும்பலை. அவருக்கு தெரியும் உங்கள் மனசில் இன்னும் ஜிமின் தான் இருக்காருன்ட்டு. ஸோ அவருக்கு அது கஷ்டமாக தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஜிமின் மறுபடியும் வந்துட்டு வைனா நம்மக்கிட்டேருந்து பிரிச்சுட்டு போயிட்டானா அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. லிசா என்ன பண்ணுறான்னு பார்த்தா அவள் ஐயோ இது தெரியாமல் நம்ம போய் வைன்கிட்ட கோவப்பட்டுட்டுமே அப்படின்ட்டு அவள் சிரிக்கிறா. ஏன்னா அவளுக்கு உங்கள் மேலே இப்போ கோவம் இல்லை. உங்கள் பக்கம் இருக்க நியாயம் தெரிஞ்சோன்னே அவள் உங்கள் மேலே இருக்க கோவத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டா. அவளுக்கு ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவள் ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு அவளும் விட்டுறா. ஆனால் அவளுக்கு ஜிமின் மேலே செம்ம கோவமாயிட்டுருக்கு. அவள் ஜிமினை திட்டிகிட்ருக்கா மனசில். நான் கூட என்னமோ நல்லவன் நினச்சேன், எப்படி பண்ணியிருக்கான் பாரு, சொந்த வைஃபையே சந்தேகப்பட்டிருக்கான் இவன் அப்படின்ட்டு அவள் திட்டிகிட்ருக்கா. அப்போ அவளோட ஃபோன் ரிங் ஆகுது. இங்கிட்டு ஜிமின் வீட்டுக்கு வந்த பிறகு ஃபுல்லு குடி தான். அங்கே 4-5 பாட்டில் காலி பண்ணி போட்டிருக்காரு. செம்ம போதையில் இருக்கார். அவர் கால் பண்ணுறது லிசாவுக்கு தான். லிசா ஃபோன் எடுக்கிறா. சொல்லுங்கள் சார். லிசா அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. என்ன சார் குடிச்சிருக்கீங்களா? ஆமாம், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்ட்டு ஜிமின் ஏதோ புலம்பிகிட்ருக்காரு. லிசா இருங்க சார் நான் வரேன் அப்படின்ட்டு அவள் உடனே கார் எடுத்துகிட்டு ஜிமினோட வீட்டுக்கு தான் போகிறா. ஜிமினோட வீடை ரீச் ஆனே அவள் போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா ஜிமின் வீடே அலகோலமாக இருக்குது. ஃபுல்லு ட்ரிங்க்ஸ் பண்ண பாட்டிலு, அப்புறம் ட்ரக்ஸு, சிகரெட்ஸு அப்படின்ட்டு கன்றாவியாக கிடக்குது. அவள் ஜிமின்கிட்ட போகிறா. ஜிமின் அங்கே ஒரு மாதிரி படுத்துட்டு புலம்பிகிட்ருக்காரு. என் லைஃப்பில் ஏன் இப்படி நடக்கணும், மறுபடியும் அவன் வந்திருக்காம இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு அவர் புலம்பிகிட்ருக்காரு. லிசாக்கு ஒன்றும் புரியல, என்ன சார் அப்படின்ட்டு. இப்போ ஜிமின் அவர் மனசு விட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. லிசா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. லிசாக்கு இப்போ தான் 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுது. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்ட்டு அவளுக்கு நல்லாவே புரியுது. அவள் 2 பேரும் உண்மையாக தான் லவ் பண்ணுறாங்க. பட் ஏதோ ஒரு குழப்பத்தினால தான் இப்படி நடந்துட்டுருக்குன்னு அவள் புரிஞ்சுக்கிறா. அவள் ஜிமினை அங்கே பெட்டில் படுக்க வச்சுட்டு அங்கேருந்து வெளில வரா. அவள் டிசைட் பண்ணுறா உங்களையும் ஜிமினியும் எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும்னு. அவள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறா. ஜிமின் நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சா அவருக்கு தலை செம்மையாக வலிக்குது. அவருக்கு உங்களை மறுபடியும் பார்த்ததுலேருந்து மறுபடியும் உங்கள் மேலே செம்ம அப்சஸ்ட் ஆகிறாரு.
அவருக்கு நீங்கள் எல்லாமே இருக்க முடிய மாட்டேங்குது. அவர் ஆமாம், நாம் எதுக்கு அவளை விட்டு கொடுக்கணும், அவள் இப்போ வரையும் நம்மளோட ஒய்ஃப் தான், அவளை எதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும், அவள் நம்மக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் அவரோட ஆட்டிடியூட் அப்படின்ட்டு எல்லாமே ரிட்டர்ன் ஆகிடுது. அவர் இப்போ மறுபடியும் உங்களை அடையணும்னு நினச்சிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே டேங்கிட்ட உங்களை இருக்க விட மாட்டார். இப்போது அவர் ஒரு முடிவோடு தான் ஒர்க்கு கிளம்பி வராரு. நீங்கள் வழக்கம் போல் ஒர்க்குக்கு வந்துட்டு ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் என்ட்ரி ஆகிறாரு. நீங்கள் எந்திரிச்சு போ பண்ணுறீங்க. ஒரு ஃபார்மலாக தான் அவருக்கு போ பண்ணுறீங்க. அவர் வயன் நீ ரூமுக்கு வா அப்படின்ட்டு போகிறாரு. எல்லோரும் உங்களை வித்தியாசமாக பார்க்குறாங்க. நீங்கள் அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒர்க் கொடுத்துருந்தாரு அதுதான் அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு உள்ளே போகிறீங்க. ஜிமின் அங்கே போய் ஸ்டைலாக உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமா? ஒன்றும் இல்லை, நீ தான் வேணும் அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிற? எனக்கும் டேயாங்க்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சுல, நீ எதுக்கு என்னையோ டேயாங்கு டிஸ்டர்ப் பண்ணுற மறுபடியும்? கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க 2 பேருக்கும். என்ன இதை நம்ப சொல்கிறியா? இல்லை நிஜமாவே தான். உனக்கும் எனக்கும் இன்னும் டிவோர்ஸே ஆகலை. அதுக்குள்ளாட்டி நீ எப்படி அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியும்? நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா கூட நீ என்னோட பயாலஜிக்கல் லாஜிக்கல் ஒய்ஃபு தான் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் ஜிமின் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ திருந்தி ஒரு நல்ல லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கன்னு தான் நான் நினச்சேன். பட் நீ இன்னும் திருந்தாமல் அப்படியே இருக்க அப்படின்ட்டு நீங்கள் வாயை விடுறீங்க. ஜிமின் அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு வராரு உங்ககிட்ட. உங்களுக்கு பயமாயிடுது. நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. ஜிமின் உங்ககிட்ட வராரு. நீங்கள் என்னவா நீ என்ன பேசுன? இப்போ பேசுடி. நான் என்ன பேசினேன்? நான்லாம் மாறுற ஆளா என்ன? நான்லாம் மாறவே மாட்டேன். நான் எப்போவுமே இப்படி தாண்டி இருப்பேன். என்ன இப்போது அப்படின்ட்டு உங்கள் ஹேண்ட் 2த்தையும் உங்கள் பின் பண்ணுறாரு. நீங்கள் நம்ம ஆஃபீஸில் இருக்கோம், என்ன பண்ணுற நீ? ஆஃபீஸில் தான் இருக்கோம், இப்போ என்ன அதுக்கு? மரியாதையை விடு ஜிமின், நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை தள்ளி விட்டு போயிடுறீங்க. ஜிமினும் விட்டுட்டு சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு நீங்களும் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை வேணும்னே கூப்பிட்றாரு. உங்களுக்கு வேறு வழி இல்லை, பாஸ் கூப்பிட்டா போய் தானே ஆகணும். நீங்கள் போகிறீங்க. ஜிமின் உங்ககிட்ட வேலை வாங்குறது, உங்களை அங்கேயும் இங்கேயும் தொடுறது அப்படின்ட்டு உங்களை வேணும்னே வம்பிழுத்துட்ருக்காரு. லிசா இது எல்லாத்தையும் பார்க்குறா. அவள் ஏன் ஜிமினியே இப்படி நடந்துக்கிறாரு? அவர் உண்மையாக லவ் பண்ணுறத சொல்கிறாலே போதுமே, இவங்களோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும். ஏன் ஜிமினி இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ட்டு அவளுக்கும் ஒன்றும் புரியல. அவள் சரின்ட்டு விட்டுறா. அது பின்னாடி ஒய்ஃப்குள்ளே ஏதோ நடந்துட்டு போகுது அப்படின்ட்டு அவள் ஈஸியாக விட்டு கொடுத்துட்டா ஜிமினை. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டே மேரிட்னு தெரிஞ்சிருந்தா அவளுக்கு ஜிமின் மேலே லவ்வே வந்திருக்காது. ஸோ அவள் லவ்வெல்லாம் மறைச்சிட்டு உங்களுக்காண்டி ஜிமினை மறுபடியும் விட்டுட்டா. நீங்கள் அதுக்கப்புறம் வெளில வரீங்க. லிசா என்னடி அடிக்கடி உள்ளே போகிற மாதிரி இருக்குது? அது என்ன பண்ணுறது, அவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். உன்னோட ஹஸ்பண்ட் தானே, அப்போ டார்ச்சர் தான் பண்ணுவான். ஏன்டி சத்தமாக சொல்கிற? சத்தமாக சொன்னால் என்ன, ஸ்லோவாக சொன்னால் என்ன, அதுதானே உண்மை. லிசா ஏன் லிசா அப்படி பண்ணுற? நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்ட்டு அவளும் கிண்டல் பண்ணிட்டு கிளம்பிடுறா. நீங்கள் இவ ஒருத்தி அப்படின்ட்டு நீங்கள் போய் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வேணும்னே உங்களுக்கு ஓவர்லோடு கொடுக்குறாரு. நீங்கள் ரொம்ப நேரம் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அங்கே அவர் கேபினில் இருக்கார். நீங்கள் உங்களோட டேபிளில் உட்காந்துட்டு ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப நேரம் ஆகுது, லேட் ஆகிட்டுருக்கு. அப்போ டேயாங் கால் பண்ணுறாரு. நீங்கள் என்ன டேயாங் எங்கடி இருக்க? ஆஃபீஸில். ஏன் லேட் ஆச்சுல, வா வெளியில். இல்லை என்னால் வர முடியாது, நீ கிளம்பு, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். ஏண்டி? இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் கொடுத்துருக்கான், உனக்கு தான் தெரியுமே அந்த சைக்கோ தான் எனக்கு ஒர்க் கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டாக ஜிமின் அவர் கேபினை விட்டு வெளில வராரு. நீங்கள் உன்ட்ட அப்புறம் பேசுகிறேன்டா அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு உங்கள் டேபிள் முன்னாடி தான் நிற்கிறாரு. நீங்கள் அவரை கண்டுக்காமல் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்கள் டேபிளில் சாஞ்சு அங்கே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் என்ன தான் உனக்கு வேணும், தள்ளிப்போ அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை தள்ளுறீங்க. ஜிமின் வேணும்னே வந்து உங்கள் முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. ஏன் ஜிமின் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற? நான் இந்த ஒர்க்கை விட்டு போடுமா சொல்லு, போயிடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஜிமின் உட்காடுறி அப்படின்ட்டு உங்களை உட்கார வைக்கிறாரு. நீங்கள் என்ன
ம் ஒர்க் பார்க்கணும் தானே, அதை மரியாதையாக பார்த்துட்டு நீ கிளம்பு. ம் சரி அப்படின்ட்டு நீங்கள் ஒர்க் பார்க்குறீங்க. ஜிமின் ஸ்மிக் பண்ணிட்டு அவர் கேபின்குள்ளே போகிறாரு. போயிட்டு மறுபடியும் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் டேபிளில் வைக்கிறாரு. இதையும் முடிச்சிடு. நீங்கள் அவரை ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறீங்க. இப்படி பார்த்தா மட்டும் நீ விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி அவரும் ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவர் கேபின்குள்ளேயே மறுபடியும் போயிட்டாரு. நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் கேபின்குள்ளே போகிறீங்க. ஜிமின் அங்கே உட்காந்துட்டு ஸ்டைலாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் சார் என்ன முடிச்சிட்டியா? இந்தா இங்கே வந்து வைவா. சரின்ட்டு நீங்களும் ஒரு பக்கத்தில் போய் வைக்க போகிறீங்க. ஜிமின் மறுபடியும் உங்களை இழுத்து அவர் லேப்ஸில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் என்ன ஜிமின் உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லையே, பின்ன ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிற? நான் உன்னோட ஹஸ்பண்ட், உன்கிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஜிமின் போதும், நீ வாயை மூடு, ரொம்பவே பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்னை விட்டு எந்திரிக்கிறீங்க. ஜிமின் உங்கள் பின்னாடியே வராரு. நீங்கள் அங்கேருந்து வெளில போக பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை அப்படியே இழுத்து அங்கே இருக்க சோஃபா மேலே போடுறாரு. நீங்கள் என்ன இனி விடு அப்படின்ட்டு எந்திரிக்க போகிறீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் மேலே வராரு. நீங்கள் என்ன ஜிமின் உனக்கு பிரச்சனை? இனி விட்டுரு, நான் போயிடுறேன், உன் கண்ணிலே இனிமேல் படமாட்டேன். நானும் டேயாங் என்னோடய பாப்பா எல்லாமே கிளம்பிடுறோம். உன்னோட பாப்பாவா? சரி நீ இங்கேயே இரு, உன்னோட பாப்பாவும் டேயாங்கும் மட்டும் எங்கேயாச்சும் கிளம்பி ஓடிட்டோம். ஜிமின் பின்ன நீ பண்ணுறது உனக்கே சரின்னு படுதா? நீ என்னோடய ஒய்ஃபாக இருந்துட்டு அவங்கள பற்றி யோசிக்கிற? இங்கே பாரு, நான் வேணா உன்னோட ஒய்ஃபாக இருக்கலாம், பட் நீ என் மனசில் இல்லை. நான் உன்னைய லவ் பண்ணலை. அப்போ ஜிமினுக்கு கோவம் வருது. நீ என்னைய லவ் பண்ணலதான், பட் நான் உன்னைய லவ் பண்ணிட்டு தாண்டி இருக்கேன் அப்படின்ட்டு உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, உங்களால் அவர்கிட்டன்னு தப்பிக்க முடியல. அதுக்கப்புறம் அவர் உங்களை மறுபடியும் டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அவர்கிட்டருந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஏன்னா உங்களால் முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. ஜிமின் உங்களை கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விசாரிக்கிறாரு. நீங்கள் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல, ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம நீங்கள் பாட்டில் கம்முன்னு தான் இருக்கீங்க. ஜிமின் அதுக்கப்புறம் சோஃபாலேருந்து கீழே வந்து உங்களுக்குள்ளே எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அவர் பண்ணுறது இப்போ கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. உங்களை ஹார்ஷெல்லாம் ட்ரீட் பண்ணல, அவரோட லவ்வை மட்டும்தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அமைதியாக அவர் பண்ணுறதெல்லாம் சகிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அழுதுட்டு ஜிமினை பார்க்குறீங்க. இன்னும் நீ திருந்தலைல்ல, இன்னும் நீ என்னை புரிஞ்சிக்க மாட்டல, எதாக இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கணும் தானே ஆசைப்பட்ற. இப்போது எல்லாமே முடிச்சிட்ட அப்படி தானே? சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டீங்க. ஜிமின் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தனால நீங்கள் சொன்னது எதுவுமே அவர் கேட்கல. அவர் அசந்து தூங்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் காணோம், உங்கள் திங்ஸ் எதுவுமே அங்கே இல்லை. அவர் போயிட்டாளா, நம்மளை விட்டு மறுபடியும் போயிட்டாளா இவ அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரும் அங்கேருந்து அவரோட வீட்டுக்கு கிளம்பிட்டார். வீட்டுக்கு போன பிறகு மறுபடியும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போவும் லிசாவுக்கு தான் கால் பண்ணி கூப்பிடுறாரு. லிசாவும் வரா. சார் என்ன சார் பண்ணுறீங்க? என்னால் முடியல லிசா அப்படின்ட்டு ஜிமின் புலம்பிகிட்டே இருக்காரு. அவள் இதுக்கு மேலே இவர்கிட்ட சொல்லாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவள் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. ஜிமினுக்கு இப்போ செம்ம கில்ட்டி ஆயிடுச்சு. என்ன நிஜமாவா? உண்மையாக தான் சொல்கிறியா? ஆமாம் சார், நான் உண்மையாக தான் சொல்கிறேன். என்ன அப்படின்ட்டு அங்கே அப்போயே கிளம்பலான்னு பார்க்குறாரு. ஆனால் லிசா, சார் வேணாம், இப்போதைக்கு வேணாம், நான் சொல்கிறேன், நீங்கள் அப்போ வந்து அவளை மீட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஜிமின் சரின்ட்டு அங்கேயே மட்டியாயிட்டாரு. லிசா வழக்கம் போல் ஜிமினை தூக்கிட்டு போய் அவர் பெட்டில் படுக்க வைக்கிறா. அவளுக்கு கஷ்டமாக இருக்குது ஜிமினை பார்க்கும்போது. ஏன்னா அவளும் ஜிமினை லவ் பண்ணாதானே. ஸோ அவளுக்கு ஜிமினை இப்படி பார்க்க முடியல. அவள் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வரா. நீங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. டேயாங் உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. என்னடி ஆச்சு? மறுபடியும் உங்ககிட்ட வம்பில் தானா? நீங்கள் அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. டேயாங் என்னடி ஆச்சு அப்படின்ட்டு வந்துட்டு உங்களை தூக்குறாரு. நீங்கள் என்னால் முடியல. அவன் மறுபடியும் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? எதாக இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கலான்னு நினைக்கிறானா? அவன் ஏன் என் மேலே லவ்வே காமிக்க மாட்றான்? அவனுக்கு கொஞ்சம் கூட என் மேலே லவ்வே இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. டேயாங்க உங்களை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துகிறாரு.
அவர் கோமாயிட்டுருக்கு, இன்னும் அவன் திருந்தலையா அப்படின்ட்டு டேங் ஜிமினை அடிக்கலான்னு எந்திரிச்சு வராரு. பட் நீங்கள் விடுடா பார்த்துக்கலாம், நீ எதுக்கு இதில் வர, விட்டுரு அப்படின்றீங்க. டேங்க எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக நின்றுட்டுருக்காரு. என்னடி நீ இப்படி பண்ணுற, அவன் என்ன பண்ணாலும் சகிச்சுக்கிற, அதனால தான் அவன் இன்னும் ஓவராக ஆடிட்டுருக்கான். இல்லை விட்டுட்டேயா, அவன் எவ்வளோ பண்ண முடியும் பண்ணட்டும், பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ரூமில் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அமைதியாக இருக்கார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகும். ஜிமின் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு வராரு. இப்போ தான் அவருக்கு உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவருக்கு இதுக்கு மேலே உங்ககிட்ட சண்டை போடணும், உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணணுன்னு எந்த அவசியம் இல்லை. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்கலான்னு தான் வராரு. வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. உங்கள் டேபிள் இருக்க பிளேஸில் பார்த்தா நீங்கள் காணோம், எங்கே வரல அப்படின்ட்டு அவர் கேபின் போய் அதையே யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்குறாரு. பட் நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லுமே வரலை. அவருக்கு மனசெல்லாம் கஷ்டமாயிடுச்சு. என்ன வயன் எங்கே போனா, வரலையா, மறுபடியும் வரமாட்டாளா, மறுபடியும் நாம் அவளை பார்க்க முடியாதா அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. சரி இன்றைக்கி தான் வரல, நாளைக்கு வருவா அப்படின்ட்டு நாளைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அன்றைக்கும் வரல. அவர் லிசா அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. லிசா வரா. எங்கே அவ, ஏன் வரல தெரியல ஜிமின், ஒருவேளை அவளுக்கு ஃபீவராக இருக்குமோ என்னமோ, என்னன்னு தெரியல. நீ அவள் பக்கத்தில் தானே இருக்க, என்னாச்சு எதுன்னு கூட கேட்க மாட்டியா அப்படின்ட்டு ஜிமின் லிசாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. லிசா என்ன நான் தான் கிடச்சி நான் திட்டுறதுக்கு, போங்க நீங்களாச்சும் உங்கள் ஒய்ஃபாச்சு அப்படின்ட்டு கோச்சிட்டு போக பார்க்குறா. ஜிமின் ஐயோ லிசா அப்படி கிடையாது, ப்ளீஸ் கொஞ்சம் கேட்டு சொல்லு அப்படின்ட்டு கெஞ்சுறாரு. லிசாவும் சிரிச்சுட்டு கேட்குறா. உங்களுக்கு தான் கால் பண்ணுறா. கால் பண்ணிட்டு வயன் என்ன லிசா எங்கடி இருக்க? அதுவா நான் ஃபேமிலியாக அவுட்டிங் வந்திருக்கேன். ஓ அவுட்டிங் வந்திருக்கியா, சரி சரி, ஏன் கேட்குற? இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்ட்டு அவள் கட் பண்ணிடுறா. அப்புறம் ஜிமின் சொல்லு என்னாச்சு? அவளா, அவள் அவுட்டிங் போயிருக்காளாம். அவுட்டிங்கா? யார் கூட? யார் கூட? டேங் கூடயும் அவளோட பாப்பா கூடயும். என்ன நிஜமாவா அப்படின்ட்டு ஜிமின் கோவப்படுறாரு. ஆஹா கோவம் மட்டும் அப்படியே வந்துருமே அப்படின்ட்டு அவளும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஜிமின் அது ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் இருக்க பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டாரு. தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் டேங் பாப்பா அப்படின்ட்டு க்யூட்டாக அங்கே விளாண்டுட்ருக்கீங்க. ஜிமினுக்கு உங்களையும் டேங்கும் ஒன்றா பார்த்தாலே அவருக்கு செம்ம கோவமாக ஆகிட்டுருக்கு. அவரும் அங்கேருந்து முறைச்சிட்டு அங்கேயே பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பியூராக சிரித்து உங்கள் பாப்பா கூட விளாண்டுட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை ஒரு மாதிரி ரசித்து பார்த்துட்ருக்காரு. பாப்பாவையும் பார்க்குறாரு. மயூ அச்சசல் ஜிமின் மாதிரியே இருக்கா. ஜிமின் அதை பார்த்தோன்னே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பாப்பா ஜிமினையும் பார்க்குறா. அவளும் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. ஹலோ வையன் எங்கே இருக்க? நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன? எதுக்கு இப்போ கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? ஒர்க் டைமில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் லீவுக்கு அப்ளை பண்ணிட்டு தான் வந்தேன். நீ வேணா அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோ, ரிசப்ஷன் கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு கால் கட் பண்ண போகிறீங்க. ஜிமின் இருடி. நீங்கள் அப்படியே காலை கட் பண்ணிட்டீங்க. கட் பண்ணிட்டு திரும்புறீங்க. பார்த்தா ஜிமின் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. நீயா நீ இங்கே என்ன பண்ணுற? நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை திட்ட போகிறீங்க. ஜிமின் ஏன் நான் இங்கே வரல, என்ன இருக்குது? நான் இங்கே உன்னைய பார்க்க தான் வந்தேன். என்னைய பார்க்கவா? என்னைய பார்க்க நீ எதுக்கு வந்த அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை துரத்துலேயே இருக்கீங்க. ஏன்னா ஜிமின் மயுவை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாருன்ட்டு. ஆனால் ஜிமினுக்கு தான் ஃபஸ்ட்டே தெரியுமே, அது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இங்கேருந்து கிளம்பு ஃபஸ்ட்டு, உன்னை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகிட்டுருக்கு. அப்போ ஜிமின் பையன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அவர் கையை தட்டி விட்டுட்டு அப்படியே கிளம்புறீங்க. ஜிமின் இருடி அப்படின்ட்டு உங்கள் கையை மறுபடியும் பிடிக்கிறாரு. நீங்கள் என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுற? இங்கே பாரு வையன், ஏன் இப்படி நடந்துக்கிற? உன்கிட்ட நான் சாரி கேட்கலான்னு தான் வந்தேன். சாரி கேட்கலானா அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை கன்ஃபியூஷனாக பார்க்குறீங்க. ஜிமின் உங்கள் முன்னாடி நீல்டான் போட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. சாரி நான் பண்ண எல்லாத்துக்குமே சாரி, உன்னை நான் கஷ்டப்பட்டுனதுக்கு எல்லாத்துக்குமே சாரி. எனக்கு புரிஞ்சிருச்சு நீ தப்பு பண்ணல, என் மேலே தான் தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு வையன். நீ எவ்வளோ வேணாலும் நீ அடிச்சுக்கோ நான் பண்ண தப்புக்கு அப்படின்றீங்க. நீங்கள் அப்படியே உடஞ்சி போயிட்டீங்க. என்ன நீ இப்போ சாரி கேட்குறனால மட்டும் என்னோட பாஸ்ட் 2 இயர்ஸ் அப்படியே வந்துருமா என்ன?
நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வந்துடும் நினைக்கிறியா? அது என்றைக்குமே நடக்காது அப்படின்ட்டு நீங்கள் அழுதுகிட்டே கொஞ்சம் தூரமாக போய் நின்றுட்டுருக்கீங்க. ஜிமினும் உங்களை ஒரு மாதிரி அழுதுகிட்டே பார்க்குறாரு. அப்போ டேயாங் ஜிமின் வந்ததை பார்த்துட்டாரு. அவர் உங்ககிட்ட தான் வராரு. வையன் என்ன? அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருது. அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். என்னால் என்ன பண்ண முடியும்னே தெரியல. என்னால் எதுவுமே டிசிஷனே எடுக்க முடியல. அவன் கேட்கும்போது நான் எப்படி உடஞ்சி போயிட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் டேயாங்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்கீங்க. டேயாங்கும் உங்களை சமாதானப்படுத்திட்டுருக்காரு. இங்கிட்ட ஜிமின் ஒரு சைடு அழுதுட்டுருக்காரு. அப்போ அவரை ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. ஜிமின் திரும்பி பார்க்குறாங்க யாருன்ட்டு. அது வேறு யாரும் இல்லை, மயூ தான். அவங்க 2 பேரோட பேபி தான். க்யூட்டாக வந்துட்டு பேபி வாய்ஸில் அங்கிள் அப்படின்ட்டு அவள் க்யூட்டாக ஏதோ உளறிட்டுருக்கா. அவள் பேசுகிறது ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா குழந்தை தானே, அவளுக்கு பேச தெரியல சரியா. அதனால் அவள் ஏதோ உளறிட்டுருக்கா. ஜிமின் அவளை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு அந்த பாப்பாவை தூக்கிக்கிறாரு. அவர் கொஞ்சிட்ருக்காரு. ஏன்னா அவரோட பேபி தான் தெரிஞ்சிருச்சுல. ஸோ அவர் க்யூட்டாக அந்த பேபியை கொஞ்சிட்ருக்காரு. அவ்வளோ சிரிச்சிட்ருக்கா ஜிமினை பார்த்துட்டு. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்களும் டேயாங்க வரீங்க. பார்த்தா பேபியை காணோம். மயூ எங்கே போனா இவ அப்படின்ட்டு தேடுறீங்க. நீங்களும் டேயாங்கும் தேடிட்டுருக்கீங்க. பட் மயூ கிடைக்கல. உங்கள் 2 பேருக்கும் செம்ம பதட்டமாகுது. எங்கே போனா மயூ அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் பதட்டத்தில் தேடுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஜிமின் தான் கையில் பேபியை வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் பேபிக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்துட்ருக்காரு. அவ்வளோ க்யூட்டாக தின்னுட்டுருக்கா. அவள் வாயிலெல்லாம் வேறு இறுகிட்டுருக்கு. ஜிமின் தான் தொடச்சி விட்டுட்ருக்காரு. இப்போ நீங்கள் ஜிமின்கிட்ட கோமா வந்துட்டு என் பாப்பாவை கொடு அப்படின்ட்டு நீங்கள் வாங்குறீங்க. ஏய் ஏண்டி, அவள் என்னோட குழந்த. இத்தனை நாள் எங்கே இருந்தீங்க? ஒரு அப்பாவா அவளுக்கு எந்த பாசமும் நீங்கள் கொடுக்கல. இப்போ வந்துட்டு அவளோட அப்பான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் ரூடாகவே சொல்கிறீங்க. ஜிமினுக்கு கஷ்டமாயிடுது. நீங்கள் பாப்பா வாங்கிட்டு டேயாங் கிட்ட வரீங்க. டேயாங் ஏண்டி இப்படி நடந்துக்கிற? பின்ன இத்தனை நாளாக இல்லாதவன் இன்றைக்கி வந்துட்டு அப்பான்னு சொன்னால் என் பாப்பா ஏற்றுக்கணுமா அப்படின்ட்டு நீங்கள் கோமா டேயாங் கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிமின் ஒரு மாதிரி பாவமாக நின்றுட்டுருக்காரு. அந்த பாப்பா ஜிமினை பார்த்து கையை காமிச்சிட்ருக்கா, இங்கே வாங்க வாங்கன்ட்டு. ஜிமின் ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்காரு அந்த பாப்பாவை பார்த்து. அவருக்கு சிரிப்பே வரல. பட் அந்த பாப்பாக்காண்டி சிரிச்சிட்ருக்காரு. டேயாங் போதும் போதும், எனக்கு தெரியுது உனக்கு அவன் மனசில் இன்னும் அவன் தான் இருக்கான்னு. போ, அவனை மன்னிச்சிட்டு அவன் கூட போய் வாழு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னடா பேசுகிற? என்ன என்கிட்டயும் நடிக்கலான்னு பார்க்குறியாடி? எனக்கு தெரியாதா அவனை பற்றி? உனக்கு அவன் வேணும். அவன் உன்னோட ஹஸ்பண்டுன்னு இன்னும் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு கூட எனக்கு தெரியும். நீ ரொம்பலாம் நடிக்காத. போ ஜிமின் கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அப்படின்ட்டு டேயாங் உங்களை அப்படியே தள்ளுறாரு. ஜிமின் பார்க்குறாரு. டேயாங் ஜிமினை பார்த்து கண்ணடிச்சிட்டு தூரமாக போய் நிற்கிறாரு. அப்போ நீங்கள் பொறுமையாக ஜிமின்கிட்ட வரீங்க. ஏன்னா எனக்கு உங்கள் மனசுலேயும் அதுதான் இருக்குது, ஜிமின் கூட சேர்ந்து வாழணும்னு. பட் இத்தனை நாளாக உங்களுக்கு ஜிமின் மேலே கோபம் இருக்குல்ல. ஸோ அதனால தான் நீங்கள் ஜிமினை திட்டிருப்பீங்க. இப்போ ஜிமின் உங்களை பார்க்குறாரு அழுதுட்டு. நீங்கள் என்ன அழுகிற மாதிரி ஆக்டிங்கெல்லாம் நல்லா பண்ணுற, இந்தா அப்படின்ட்டு நீங்கள் மயுவை ஜிமின் கையில் கொடுக்குறீங்க. அவர் ஹாப்பியாக வாங்கிக்கிறாரு. வையன் என்னை மன்னிச்சிட்டியாடி? வேறு வழி என்ன பண்ணுறது, உன்னை லவ் பண்ணி தோணிச்சிட்டேனே, வேறு வழி இல்லை, அதனால தான் மன்னிச்சிட்டேன் அப்படின்றீங்க. ஒரு மாதிரி கோவமா செல்லாமல் கோவப்பட்டுட்டு தான் சொல்கிறீங்க. ஜிமின் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டோன்னே உங்கள் மனசெல்லாம் உடஞ்சி போய் உங்களுக்கு அப்படியே டக்குன்னு ஜிமினோட எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க. உங்களுக்கு ஜிமின் மேலே இருந்த கோவம் எல்லாமே அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. பட் நீங்கள் வேணும்னே தான் ஜிமின் கிட்ட கோவமாக நடந்திருப்பீங்க. டேயாங் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கார்ல இத்தனை வருஷமாக, அவர் புரிஞ்சுப்பார். ஸோ அதனால தான் அவர் உங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிட்டாரு. நீங்கள் போதும் நடிக்காத அப்படின்ட்டு நீங்கள் செல்லமாக ஜிமின் கிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஜிமினும் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்களும் ஜிமினும் கிஸ் பண்ணுறீங்க. ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருக்குது. மயூ கண்ணை மூடிக்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கனால க்யூட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணி பார்த்துட்ருக்கா. அதுவும் அவள் குட்டி கையில் ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கா. நீங்களும் ஜிமினும் கிஸ் பண்ணுறத. ஸோ இப்படியே நடக்குமா? சரி எங்கடா டேயாங் அப்படின்ட்டு பார்த்தா டேயாங் தூரமாக நின்று இதை பார்த்துட்ருக்காரு. அவர் மனசெலாம் கஷ்டமாக இருக்குதான். பட் உங்களோட ஹாப்பினஸ் தான் அவருக்கு முக்கியம் அப்படின்ட்டு அவர் சிரித்த மாதிரியே தான் பார்த்துட்ருக்காரு. அவர் ஒரு மாதிரி நீங்கள் எப்படியோ இதுக்கப்புறம் வச்சும் லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு அவர் மனசு ஃபுல்லு திருப்தியாக இருக்குது. அப்போ அவரை யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க. திரும்புகிறாரு. பார்த்தா லிசா தான் நின்றுட்டுருக்கா.
லிசா நீயா? நீ என்னடி இங்கே பண்ணுற? என்ன பண்ணுறேண்ணா? அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதுக்கு மெயின் ரீசனே நான் தான். என்ன நீயா? ஆமாம் நான் தான் அப்படின்ட்டு அவள் க்யூட்டாக சிரிச்சிட்ருக்கா. டேயாங் அவளை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. என்ன ரொம்ப ஃபீல் பண்ணாத, எனக்கு புரியுது நீ அவளை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு. என்ன பண்ணுறது, நானும் லவ் பண்ணவன் அங்கே தான் இருக்கான், நீயும் நானும் லவ் பண்ணவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்ம தலைவதி இப்படி இருக்குது. வேணா ஒன்று பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? நானும் நீனும் வேணா லவ் பண்ணிடலாமா அப்படின்ட்டு அவள் கேட்குறா. டேயாங் என்ன சொன்ன? இல்லை அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, நாம் 2 பேரும் லவ் பண்ணவங்க சேர்ந்துட்டாங்க, பட் நாம் 2 பேரும் ஏன் சேரக்கூடாதுன்ற அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. டேயாங் அப்படியே பஸ்ட் அவுட் ஆகி சிரிக்கிறாரு. அவள் என்ன சார் சிரிச்சிட்டிங்க, அப்போ ஓகேவா அப்படின்ட்டு அவள் அப்படியே டேயாங்கோட காலரை பிடிச்சி இழுத்து கிஸ் அடிச்சிட்ருக்கா. டேயாங் ஷாக்கிங்லாம் பார்த்துட்ருக்காரு. அவள் விடாமல் கிஸ் அடிச்சிட்ருக்கா. இப்போ 2 ஜோடியும் அப்படியே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. இங்கிட்ட நீங்களும் ஜிமினும் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த அதர் சைடு டேயாங்கும் லிசாவும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி க்யூட்டான கப்புள்ஸ் 2மே ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, இதோட இந்த 2 ஷார்ட்டை முடிச்சுக்கிறேன். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஓகேவா? லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இப்போ கரண்ட்டாக ஜிமினுக்கு ஒரு எஃப்எஃப் போயிட்டுருக்கு, மை அரகன் மாமான்னு. அதை பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.